குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்று வாழும் உள்ள உணர்விலே, ஒன்று கலந்திடவே ஆண்டவர் எல்லாம் தேடி வருகின்றோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இகம் வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம். இனிமையான பணிகளாலே உலகை புதியதாக்குவோம். இறைவனாட்சி மலர வேண்டும் மண்ணிலே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்று வாழ உள்ள உணர்விலே, ஒன்று கலந்திடவே ஆண்டவர் எல்லாம் தேடி வருகின்றோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் எல்லாம் தேடி வருகின்றோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்று வாழும் உள்ள உணர்விலே, ஒன்று கலந்திடவே ஆண்டவர் இல்லம் தேடி வருகின்றோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்கு நிகர் அன்புதான். உண்மையான அன்பு தியாகம் நிறைந்தது, எந்த ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது அல்ல. நிபந்தனைக்கு உட்பட்டது என்றால் அது அன்பு அல்ல. உண்மையான அன்பு நிபந்தனையற்ற அன்பு. அந்த அன்பைத்தான் புனித பேதுருவிடம் ஆண்டவர் இயேசு எதிர்பார்த்தார். தயக்கம் காட்டினாலும் பிறகு முழுமையான தியாகம் நிறைந்த உண்மையான நிபந்தனையற்ற அன்பை ஆண்டவரிடமிருந்து பெற்றார். அந்த அன்பை தன் பணி வாழ்வில் பிறருக்கு கொடுத்தார். அந்த அன்புக்காகவே உயிரை கொடுத்தவர் புனித பேதுரு. இப்பேற்பட்ட அன்பை நாமும் இறைவனுக்கு செலுத்துவோம், பிறருக்கு செலுத்துவோம், சான்று பகர்வோம். இந்த சிந்தனைகளோடு இந்த நாளிலே இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கேற்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees,
This Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களை என்றும் அன்பு செய்யும் இறைவா, கிறிஸ்துவின் மாட்சிப்படுத்துதலாலும் தூய ஆவியாரின் ஒளிர்வித்தலாலும் நிலை வாழ்வின் கதவை எங்களுக்கு திறந்து விட்டீ. இத்தகைய பெருங்கொடையில் பங்கேற்பதால் நாங்கள் இறைப்பற்றில் முன்னேறவும் நம்பிக்கையில் வளரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் அகிரிப்பா அரசனும் பெர்னிக்கியும் பெஸ்தை சந்திக்க செசிரியா வந்தனர். அவர்கள் பல நாள்கள் அங்கு தங்கியிருந்தபோது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். பெலிக்ஸு கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் எருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவர்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமையரின் வழக்கமல்ல என்று கூறினேன்.
எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசியபோது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா? அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல், பேரரசரே, விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 103 பதிலுரை. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கில் நின்று கிழக்கு எத்தனை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்து மீதும் பரவி உள்ளது. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா. தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீர் இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வள என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என் மீது அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீர் இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயதாகும்போது நீர் கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தியசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இயேசுவின் உயிர்ப்புக்கு பின் பிற சேர்க்கையில் யோவான் நற்செய்தி, இன்றைய நற்செய்தி கொடுக்கப்படுகிறது. அதில் திருத்தூதர் பேதுருவுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் உள்ள உரையாடல் இன்றைய நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. நிபந்தனையற்ற அன்பு. இந்த உலகத்தில் எந்த பொருளை வாங்கினாலும், அது விளம்பரம் கொடுத்தாலும் கீழே ஒரு கேப்சர் போடுவாங்க, என்னென்னா கண்டிஷன்ஸ் அப்ளை, நிபந்தனைக்கு உட்பட்டது. இப்போ நம்ம மொபைல் பயன்படுத்துகிற பொழுது ஒரு சில ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணும்போது டு யூ அக்ரி ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கொடுப்பாங்க. அதாவது ஒரு சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க. போடுகிற பொழுது
அதை நாம் ஏற்றுக்கிறோம். அதில் தீமை இருந்தாலும் நன்மை இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதற்கு நாம் கட்டுப்படுகிறோம். அப்படி கட்டுப்படுகிற பொழுது நாம் அவருடைய செயல்பாட்டில் இருக்கிறோம். அதே வேளையில் எந்த ஒரு அந்த கண்டிஷன்ஸ் இல்லாமல் நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிற பொழுது அது உண்மையானதாக இருக்கிறது. இப்போ நிபந்தனையற்ற அன்பு என்று நாம் சொல்லுகிறது பொதுவாக பரவலாக அன்பை பற்றி நாம் சிந்திக்கிறோம். நிறைய பேசலாம், எழுதலாம், கவிதைகள் எழுதலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம யோசித்து பார்க்கணும், இந்த அன்புக்கு நாம் செயல் வடிவம் கொடுக்க முடியுமா? எல்லாரும் நானும் மணிக்கணக்காக பேசலாம், நீங்களும் பேசலாம், அட்வைஸ் பண்ணலாம், நிறைய பேர் இலவசமாக நிறைய பேசலாம். ஆனால் அந்த அன்புக்கு ஒவ்வொருவரும் செயல் வடிவம் கொடுக்கின்ற பொழுது அந்த செயல் வடிவம் கொடுத்து அந்த அன்பை நிபந்தனையற்ற அன்பாக மாற்ற வேண்டும். நிபந்தனையற்ற அன்பு என்று சொல்லுகிற பொழுது அதுதான் தியாகம், அதுதான் உண்மையான அன்பு, கள்ளம் கபடமில்லாத உண்மையான அன்பு. அந்த அன்பைத்தான் இறைவனிடம் நாம் கொடுக்க வேண்டும், இறைவனிடம் பெற வேண்டும், பிறருக்கும் கொடுக்க வேண்டும். அதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு திருத்தூதர் பேதுருவிடம் எதிர்பார்த்தார், நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். நாமும் பிறருக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். சாதாரணமாக அந்த அன்பை பற்றி அந்த கிரேக்க வார்த்தை பார்க்குறோம். அதாவது ஒரு சில வித்தியாசங்களை பார்க்கலாம். இந்த 3 வார்த்தை கொடுக்கப்படுகிறது. கிரேக்கத்தில் 3 வார்த்தை இருக்கிறது. அகாப்பே என்று சொல்லுவார்கள், அது தன்னலமற்ற அன்பு, தியாக அன்பு. 2வது ஃபிலோ என்று சொல்லுவார்கள் கிரேக்கத்தில், அது நண்பர்களிடையே உள்ள அன்பை பற்றி குறிக்கின்றது. 3வது ஈரோஸ் என்று சொல்லுவார்கள், அதாவது ஆண் பெண் இருவருக்கும் உள்ள ஈர்ப்பு, அப்படிப்பட்ட அன்பை சொல்லுவார்கள். இப்படி அந்த கிரேக்கத்தில் நமக்கு அன்பு அதை பற்றி நம்ம பொதுவாக சொல்கிறோம். ஆனால் கிரேக்கத்தில் இந்த 3 வார்த்தைகளில் இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. நிபந்தனையற்ற அன்பு, தியாகம் நிறைந்த அன்பு, 2வது நண்பர்களுக்கிடையே உள்ள அன்பு, 3வது ஆண் பெண் இருபால் கூட ஒரு ஈர்ப்பான அன்பை இங்கே கோடிட்டு காண்பிக்கிறார்கள் அந்த கிரேக்கத்தில். அதே வேளையில் இங்கு ஆண்டவர் இயேசு திருத்தூதர் பேதுருவிடம் உரையாடுகிறார். இது ஒரு நீண்ட இதுக்கு முன்னாடி 3ஆம் முறையாக உயிர்த்த ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். காட்சியில் அங்கே மீன் பிடிக்க போகிறாங்க சீடர்கள், மீன் கிடைக்கல, அங்கே போடுங்கன்னு சொல்கிறாரு. நிறைய மீன்கள் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவரோடு உறவாடுகிறார், சாப்பிட்றாரு. அதுக்கப்புறமும் தனிப்பட்ட விதத்தில் இன்றைய நற்செய்தியுடைய உரையாடல் அங்கே நடைபெறுகிறது. அப்போ நடைபெறுகிற பொழுது 3 கேள்விகளை, அதாவது ஒரே கேள்வியை 3 முறை கேட்கிறார் ஆண்டவர் இயேசு. அதற்கு இணையாக பேதுருவும் ஒரே பதிலை 3 முறை சொல்லுகிறார். 3 முறை ஒரே கேள்வி, 3 முறை ஒரே பதில். இப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் இயேசுடைய எதிர்பார்ப்பு என்ன? நிபந்தனையற்ற அன்பாக அதாவது பேதுருவிடம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். என்ன, அதாவது யோவானின் மகன் சீமோனே, நீ அன்பு செலுத்துகிறாயா, அன்பு செலுத்துகிறாய் என்ற கேள்வியை கேட்டு என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்று முதல் முறை சொல்கிறார். முதல் முறை அவர் கேட்கிற பொழுது அவர் தியாகம் நிறைந்த அன்பை உன்னால் கொடுக்க முடியுமா என்று கேட்கிறார். ஆனால் பேதுருவுடைய பதில் ஒரு நண்பனை போல நான் அன்பு செய்கிறேன் என்ற பதில் அங்கு வருகிறது. மீண்டும் 2வது முறை அதே கேள்வியை, யோவானின் மகன் சீமோனே, என் அன்பு செய்கிறாயா என்று கேள்வியை கேட்கிற பொழுது ஆடுகளை மேய் என்று மீண்டும் ஆண்டவர் இயேசு பற்றி அப்பவும் ஒரு நண்பன் போலத்தான் அந்த பதிலை சொல்லுகிறார் பேதுரு. 3வது முறையாக ஆண்டவர் இயேசுவே இறங்கி வருகிறார். முதல்ல நிபந்தனையற்ற அன்பு பேதுரிடமிருந்து எதிர்பார்க்கிறார், ஆனால் ஒத்து வரலை. 2வதும் எதிர்பார்க்கிற ஒத்து வரல. 3வது ஆண்டவர் இயேசுவே இறங்கி வர்றார். இறங்கி வருகிற பொழுது அவரும் ஒரு நண்பனை போல அன்பு செய்ய வேண்டும் என்ற அந்த இறங்கி பேதுருவை தேத்துகிறார். ஏனென்றால் பேதுரு அச்சத்தில் கலக்கத்தில் இருந்த அந்த நபர் எப்பேற்பட்ட நிலையிலிருந்து எப்படிப்பட்ட உன்னதமான நிலைக்கு கொண்டு வருகிறார். இப்படி 3 ஒரே கேள்வியை 3 முறை கேட்டு அதற்குரிய பதிலை அவர் எதிர்பார்க்கிற பொழுது நண்பன் போல அந்த அன்பை கடைசியில் ராயப்பர் கொடுக்கிறார். பிறகு ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியிலே 2ஆம் பகுதியிலே நாம் படிக்க கேட்டோம். அதாவது பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகிறார். அதாவது இளைஞனாக இருக்கின்ற பொழுது உன்னை கட்டி உனக்கு விருப்பமுள்ள இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் எப்பேற்பட்ட உண்மையான நிபந்தனை அற்ற அன்பை பேதுரு கொடுப்பார் என்பதை ஆண்டவர் இயேசு இங்கே
கோடிட்டு காண்பிக்கிறார் இன்றைய நற்செய்தியிலே 2வது பகுதியில். அதைத்தான் அவர் கொடுத்தார். துவக்கத்தில் அன்பற்ற நிலை இருந்தது, ஒரு பிடிமானம் இல்லாத ஒரு நிலை இருந்தது. அதனால தான் மத்தேயு நற்செய்தியில் 26ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் நாம் படிப்போம், யார் பிரிந்தாலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொன்ன அடுத்த கணமே ஆண்டவர் இயேசுவை 3 முறை மறுதலிக்கிறார். அப்படி மறுதலித்த அவர் உள்ளத்தில் தயக்கம், பயம், அச்சம், நம்மளே எது செஞ்சிருவாங்களோ என்ற அச்சம். ஆனால் பிறகு அவர் இதிலிருந்து மாற்றத்தை கொணர்ந்து எப்பேற்பட்ட அன்பை, உண்மையான அன்பை ஆண்டவர் இயேசுவுக்காக அவரை முழுவதுமாக எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் நிபந்தனையற்ற அன்பை ஆண்டவரிருந்து பெற்றார், பிறருக்கும் கொடுத்தார். பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட வாழ்வு என்பதை நாம் பார்க்கலாம். அதாவது திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, நாசரேத் இயேசு கிறிஸ்துவின் பேரால் எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் எழுந்து நடக்கின்றான். அந்த அளவுக்கு நம்பிக்கையும் அன்பும் உறுதியாக இருந்தது, நிரந்தரமாக இருந்தது. அப்பேற்பட்ட அன்பை அவர் இயேசுவிடமிருந்து பெற்றார், பிறருக்கும் கொடுத்தார். இன்னொரு பகுதியில் பார்க்கலாம், திருத்தூதர் பணி 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் பார்ப்போம், பேதுரு நடந்து செல்லும் பொழுது அவருடைய நிழல் பட்டு நிறைய பேர் குணம் பெற்றிருக்கிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவரை அவை சுவைத்திருக்கிறார், எந்த அளவுக்கு அதீத நம்பிக்கை கொண்டிருக்கிறார், எந்த அளவுக்கு அன்பை அவர் சுவைத்திருக்கிறார். அந்த அன்பின் நிமித்தம் தான் இப்பேற்பட்ட செயல்பாடுகள் பேதுரு வாழ்வில் நடக்கின்றது. அப்பேற்பட்ட நிபந்தனையற்ற அன்பை இவர் கொண்டிருந்து, ஆண்டவர் மீது கொண்டிருந்து பிறருக்கு கொடுக்கிறார், கொடுத்து வாழ வேண்டும் என்ற அழைப்பையும் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இதே அன்பை இந்த நாளிலே நாமும் பிரபலித்து வாழ வேண்டும். இன்றைக்கி நிறைய நேரங்கள் நமக்கு சொத்து சுகம் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம், பணம் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம். ஆனால் உன் மனசில் அன்பு இல்லைன்னா உண்மையிலே எதுவுமே இல்லை. வாழ்வு அதாவது வெறுமையாகவே தெரியும். அதைத்தான் பவுலடியார் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லுவார், இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், நம்பிக்கை கொண்டு இருப்பினும், அதாவது மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டு இருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. சொத்து சுகம் இருந்து என்ன பிரயோஜனம், பவர் இருந்து என்ன பிரயோஜனம், பிள்ளைகள் இருந்து என்ன பிரயோஜனம், எல்லா வசதிகளும் எனக்கு இருந்து என்ன பிரயோஜனம், அன்பு உன் மனசில் இல்லைன்னா நீ ஒன்றுமே இல்லை. இந்த அன்பைத்தான் இந்த நாளிலே உன் மனதில் நிபந்தனையற்ற அன்பாக ஆண்டவர் இயேசுவை நீ அன்பு செய், அந்த அன்பை நீ பெறு, பிறருக்கு கொடு. அதுதான் உண்மையான வாழ்வு. அப்பேற்பட்ட உன்னதமான வாழ்வை இந்த நாளிலே நீ பெற்று வாழ, குறிப்பாக இந்த உலக வாழ்வு 3 நாள் தான். இந்த உலக வாழ்வு 3 நாள். நேற்று வாழ்ந்தோம், அது திரும்ப வராது. நேற்று வாழ்ந்தோம், அது திரும்ப வராது. இன்று வாழ்கிறோம், அது நிரந்தரம் அல்ல. இன்று வாழ்கிறோம், அது நிரந்தரம் அல்ல. 3வதாக, நாளை நாம் எங்கே இருப்போம் என்று நமக்கு தெரியாது. நாளை நாம் எங்கே இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆக நேற்று வாழ்ந்த வாழ்வு திரும்ப வராது. இன்று வாழ்கிறோம், அது நிரந்தரமானது அல்ல. நாளை நாம் எங்கே இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆண்டவனுக்கு தெரியும் நாம் எப்பேற்பட்ட வாழ்வு வாழ்ந்தோம். உண்மையிலேயே நான் அன்பு செய்து வாழ்ந்தேனா, நிபந்தனையற்ற அன்பு செய்து வாழ்ந்தேனா, இறைவனின் அன்பை நான் சுவைத்தேனா, சுவைத்து நான் வாழ்ந்து பிறருக்கு கொடுத்தேனா, கொடுக்கின்ற தன்மையையும் கொடுக்கின்ற வரத்தையும் தொடர்ந்து அன்னை வழியாக இந்த திருப்பலிலே நாம் மன்றாடி ஜெபிப்போம். ஆமீன். இதய சூரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் எந்துங்களே. இதய சூரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே,
இதய நன்றிகள் ஏந்துங்களே. அன்பின் காணிக்கையா நம் நன்றி காணிக்கையா. அன்பின் காணிக்கையா நம் நன்றி காணிக்கையா. இதய சூரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கிற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஏற்புடையராகுமாறு தூயாவியாரின் வருகை எங்கள் உள்ளங்களை புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் தரமன் என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தித்து வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம்
போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு ஆண்டவர் கொடுத்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகிலே பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா, அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவாயின் இயேசுவே வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவாயின் இயேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. சரி கரி சனி சா, நீ சரி சனி நி சா, பாபகம பா மகரிகமா, சரிகம பாபகரி சா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எழில் வாவா. நிரந்தர வாழ்வே என்
தேவா நிரந்தர வாழ்வே என் தேவா நிம்மதி வாழ்க இனில் வாவா, நிம்மதி வாழ்க இனில் வாவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எங்களை என்றும் எந்நாளும் காத்து அன்பு செய்யும் இறைவா, உம்மறை நிகழ்வுகளால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு ஊற்றம் பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்து எங்களுக்கு அளிக்கும் ஆற்றலால் நாங்கள் நிலை வாழ்வை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய நையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறு நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்திரளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய நையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Elankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாமியார் உங்களுக்கு ஆசீரளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே, எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.